எஸ்விஆர்ஜே சேனல் எஸ்வி ராஜனின் மீண்டும் மதிய வணக்கம். அடுத்து ஒரு சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு 170 பேர் மன நிம்மதி மன அமைதி என்று தேடி அலைகிறார்கள். அது அவர்களுடைய பர்சனல் லைஃப் அல்லது ப்ரொஃபஷன், அந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய சில குழப்பங்கள், அதிகாரிகளுடைய கெடுபிடிகள், வேலைப்பளு மற்றும் வீட்டில் உள்ள குடும்ப பிரச்சனைகள், குழந்தைகள் சம்பந்தமான பல விஷயங்களை மனதில் போட்டு குழப்பி மன அமைதியின்றி மிகவும் தவிக்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர் மற்றும் பல சில நோய்கள் அவர்களுடைய உடலை தாக்குகிறது. ஒரு விஷயத்தை எல்லோரும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். முதலில், எப்பொழுதெல்லாம் உடல் நலம் பாதிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் மனநலமும் பாதிக்கும். எப்பொழுதெல்லாம் மனநலம் பாதிக்கிறதோ அப்பொழுது உடல் நலமும் பாதிக்கும். ஆக உடலுக்கும் மனதுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு என்பதை நான் பலமுறை பல விஷயங்களில் நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். அந்த வகையில் நாம் எந்த விதமான மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் குழப்பமாக இருந்தாலும் மன அமைதியை தேடுகிறோம். அந்த மன அமைதியை நாம் எங்கு தேடினாலும் கிடைக்காது என்பதை எல்லோரும் தயவு செய்து நன்கு புரிந்து கொள்ளுங்கள். மன நிம்மதி மன அமைதி உடல் ஆரோக்கியம் நம் கைகளில் மட்டுமே இருக்கிறது. அது எப்படி என்பதை அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நோய் தீர்க்கும் ராகங்கள் என்பது பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் நூற்றுக்கணக்கான ராகங்கள் இருந்தாலும் ஒரு சில குறிப்பிட்ட ராகங்கள் மட்டும் ஒரு சில குறிப்பிட்ட உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்கிறது என்பதையும் நான் அனுபவபூர்வமாகவும் என்னுடைய நண்பர்களுக்கு சொல்லி அவர்களும் அதை செய்து பார்த்து பரவாயில்லை, மனம் நிம்மதி கிடைக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் எந்தெந்த ராகங்கள் எந்தெந்த மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சரி செய்கிறது, மன நிம்மதி கிடைக்கிறது என்பதையும், எந்தெந்த ராகங்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்கிறது என்பதையும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடித்திருந்தால் எஸ்விஆர்ஜே சேனல் என்று சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.